சென்னை திருவல்லிக்கேணி பிலால் ஹோட்டலில் பிரியாணி ஷவர்மா சாப்பிட்ட மேலும் 20 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்கள். திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய பிலால் பிரியாணி கடை என்ற கடையில் சாப்பிட்ட மேலும் 20 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 20 நபர்கள் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில 3 நபர்கள் வடபழனியில் இருக்கக்கூடிய சூர்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் 30ஆம் தேதி திருவல்லிக்கேணி பிலால் ஹோட்டலில் சாப்பிட்ட நிலையில உடல்நல கோளாறு ஏற்பட்டு 31ஆம் தேதி முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வண்ணாரப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலரா மருத்துவமனையிலும் 15க்கும் மேற்பட்டோர் மேலும் சிகிச்சைக்கு சேர்ந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரிபேக்கா மற்றும் விக்னேஷ் ஆகியோர் தீபன் ஆகியோர் ஸ்டீபன் ஆகியோர் புகார்கள் அளித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாலபவன் என்ற ஓட்டல் சிந்தாதிரிப்பட்ட அருணாச்சலம் சாலையில் இருக்குது. இதில் சவர்மா சாப்பிட்ட 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒருவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது குறித்த தகவல்கள் பெறப்பட்டு அவர்களிடம் புகாரை பெறக்கூடிய வேலைகளை காவல்துறை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பிலால் ஹோட்டல் தொடர்பாக 8 புகார்கள் வந்திருப்பதாகவும் மேலும் புகார்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 43ஆக உயர்ந்திருப்பதாகவும் அவர்கள் பற்றிய விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே 30ஆம் தேதி அன்று இந்த உணவுகளை சாப்பிட்டவர்கள் என்றும் பீஃப் ஷவர்மா பிரியாணி ஆகியவற்றை சாப்பிட்டவர்கள் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலபவன் என்ற ஹோட்டலில் மட்டும் 11ஆம் படிக்கக்கூடிய ரோஹித் என்ற மாணவன் ஷவர்மா சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர்களும் இந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலபவன் மற்றும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பிலால் பிரியாணி கடை ஆகியவற்றில் சாப்பிட்ட 43 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குறித்த முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் 8 புகார்கள் நேரடியாக தங்களுக்கு வந்திருப்பதாகவும் மற்றவர்களிடம் புகார்களை பெறக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.